Good morning, ba. Welcome to our botany class. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பார்த்துருந்தோம், கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு எடாஃபிக் ஃபேக்டர்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. சரியா? ஸோ எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன? எடாஃபிக் அப்படின்னாலே தட் சாயில் ரிலேட்டடாக, ஸோ தட்டு நம்ம அப்பர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸு. ஸோ அந்த எடாஃபிக் ஃபேக்டர்ஸில் பயோட்டிக் ஃபேக்டர்ஸு, ரிலேட்டட் சாயில், ஃபிசிக்கல், கெமிக்கல், காம்போசிஷன், இது எல்லாமே சேரும். சரியா? அதுதான் வந்து மெயினாக எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரைட். சாயில். ஸோ எடாஃபிக் ஃபேக்டர்ஸ், த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், இட் இஸ் ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ ரிலேட்டட் டு சாயில், அதுதான் எடாஃபிக் ஃபேக்டர். இன்க்ளூட் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த சாயில். சாயிலை பற்றி படிக்கிற பார்ட் இது. அதனால் சாயில் ரிலேட்டடாக இருக்கனால how the soil affects the living organism, that is both plants and animals, அது வெளி படிக்கிறது தான். ஸோ அதனால் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த சாயில்டு ஃபிசிக்கல் நேச்சர் என்ன, சாயில் வந்து ஃபெர்டிலிட்டி எப்படி இருக்கும், இல்லை வந்து ஃபெர்டைல் சாயில் அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி ஸ்டெரைல் சாயில் சொல்கிறோம், மினரல்ஸ் கண்டிஷன். ஸோ அதே போல் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் நமக்கு வந்து சாயில் எரோஷன் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி கம்மியாக இருக்கும். இப்படியெல்லாம் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அண்ட் ஃபிசிக்கல் கண்டிஷன், ஃபிசிக்கல்னால் தட்ட அதனுடைய சாயிலில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த சாயிலுடைய மாய்ச்சர், சாயில் வாட்டர், சாயில் அட்மாஸ்பியர், சாயில் மைக்ரோ ஆர்கானிசம், இப்படி நிறையா இருக்குது. அது பார்க்கலாம், ஒரு 7 இருக்குது. ரைட். அண்டு கெமிக்கல் காம்போசிஷன், கெமிக்கல் நேச்சர், சாயிலுடைய பிஹெச் வேல்யூ என்ன, பிஹெச் வேல்யூ பொறுத்து தானே பிளான்ட் அண்ட் அனிமல்ஸுடைய லிவிங் கண்டிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு வந்து பிஹெச் 7 இருக்கணும். 7 கொஞ்சம் அதிகமாக, தட் இஸ் குறைச்சலாம். தட் இஸ் அசிடிக் கண்டிஷனில் தான் சாயில் நல்லாயிருக்கும் இல்லையா? அல்கலைன் கண்டிஷனில், செலைன் கண்டிஷனில் பிளான்ட் வந்து நல்லா வளராது இல்லையா? ஸோ இப்படியெல்லாம் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் சாயில் ஃபார்ம்ட் இன் ஏ பர்டிகுலர் ஏரியா. ஸோ ஒன்ஸ் அகெயின் எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் மீன்ஸ் த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் related to soil include the physical and the chemical composition of the soil formed in a particular area. Okay, so the study of soil is called pedology. And the study of soil pedology ன்னு சொல்லுவோம். சரியாப்பா? அதான் இங்கே சொல்கிறோம், எடாஃபிக் ஃபேக்டர்ஸ், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் related to soil. Okay, so that is the எடாஃபிக் ஃபேக்டர்ஸ், physical and chemical composition. சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாயிலில் how the soil is formed நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னே சாயில் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியும். சாயில்னா இந்த ராக் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? ராக் சர்ஃபேஸ் எல்லாம் வந்து அப்படியே டே பை டே டியூ டு த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை அப்படியே வந்து இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸால் உடஞ்சி நொறுங்கி சின்ன சின்ன பார்ட்டிகளாக மாறிச்சுன்னா தட் இஸ் சாயில். இந்த சாயில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே ஹார்டண்ட் ஆகி கிளைமேட்டிக் அந்த சேம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் அப்படியே வந்து ஹார்டண்டாக மாறும். அப்படி மாறிச்சுன்னா ராக்குன்னு சொல்லுவோம். சரியா? அவ்வளோதான் சிம்பிளாக சாயிலுக்கு. இப்போ சாயில் அப்படின்றது இஸ் அ வெதர்டு சூப்பர்ஃபிஷியல் லேயர் ஆஃப் த எர்த் இன் விச் பிளான்ஸ் கேன் க்ரோ. பிளான்ட் வளர்கிறதுக்கு தேவையான அந்த எர்த் சர்ஃபேஸில், சூப்பர்ஃபிஷியல் மீன்ஸ் மேலே, ஸோ அந்த வெதர்டு சூப்பர்ஃபிஷியல் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெதர் கண்டிஷனில், தட் இஸ் லைட் டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் இதெல்லாம் வந்துச்சுன்னா, மழை தண்ணி பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா இருக்க என்ன ஆகும், அப்படியே வந்து அந்த ராக் சர்ஃபேஸ் நொறுங்கி போய் அந்த அப்பர் சர்ஃபேஸ், அந்த க்ரஸ்ட் லேயர்னு சொல்கிறோம் இல்லையா, மேலேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அப்படியே மண்ணாக மாறும். சரியா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ சாயில் வெதர்டு சூப்பர்ஃபிஷியல் லேயர் ஆஃப் த எர்த் இன் விச் பிளான்ஸ் கேன் க்ரோ அண்ட் இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் கம்போசிட். என்ன காம்ப்ளெக்ஸ் கம்போசிட்னா, சாயில் என்ன 1-2 ஃபேக்டராக இருக்குது, consisting of soil constituents. For example, soil water, soil air, soil organism, soil microorganism. That the microorganism present in the soil is also influence the growth and the development of the plant. இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் இங்கே சொல்ல போகிறதா. ஏற்கனவே சொன்னேன், ஒரு 7 பார்ட் வந்து இதில் படிக்கலாம். சரியா? ரைட். ஸோ திஸ் இஸ் அபவுட் சாயில், வெதர்டு சூப்பர்ஃபிஷியல் லேயர் ஆஃப் த எர்த் இன் விச் த பிளான்ஸ் கேன் க்ரோ. அப்புறம் காம்ப்ளெக்ஸ் கம்போசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சாயில் ஃபார்மேஷன். சாயில் எப்படி சார் ஃபார்ம் ஆகுது? சாயில் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம், ஏற்கனவே அந்த கதையை சொல்லிட்டேன். அதனால் சாயில் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் ராக்ஸ் அண்ட் டெவலப்ஸ் கிராஜுவலி அட் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ். அப்படியே கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக at different rates depending upon the ecological and
கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பொறுத்த அப்படியே அந்த ராக் சர்ஃபேஸில் இருந்து டெவலப் ஆகிறது தான் தட் சாயில். ஓகே, சாயில் ஃபார்மேஷன் இது வந்து நமக்கு ஒரு புக் பேக் கொஷின். அதனால் சாயில் ஃபார்மேஷன் அப்படி இது வந்து நோட் பண்ணிட்டு வாங்க. சாயில் ஃபார்மேஷன் இஸ் இனிஷியேட்டட் பை த வெதரிங் ப்ராசஸ். எஸ், வெதரிங் ப்ராசஸ் ஆல்ரெடி சார். வெதரிங் ப்ராசஸ் மீன்ஸ் தட் லைட்டு, டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் இதெல்லாம் ஆல்டர்னேட்டாக வந்துட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த ராக் சர்ஃபேஸ் வந்து உடஞ்சி நொறுங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக் சாயில் இஸ் ஃபார்ம்டு. அதான் வெதரிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். பயாலஜிக்கல் வெதரிங் டேக்ஸ் பிளேஸ் வென் ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா. இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஃபிசிக்கல் வெதரிங் நம்ம சொன்னது லைட்டு, டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் எல்லாம். பயாலஜிக்கல்னா லிவிங் ஆர்கானிசம். பயாலஜிக்கல் வெதரிங் டேக்ஸ் பிளேஸ் when organisms like bacteria, fungi, lichens and plants. ஸோ நமக்கு தெரியும் பாக்டீரியா தெரியும், ஃபங்கை தெரியும், லிச்சன்ஸ் ஆல்கே அண்ட் ஃபங்கைனுடைய காம்பினேஷன் அண்ட் பிளான்ட்ஸ் ஹெல்ப் இன் த பிரேக் டவுன் ஆஃப் ராக்ஸ். அப்படியே வந்து இந்த ராக்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ், பயாலஜிக்கல் வெதரிங்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இந்த பயாலஜிக்கல் ஆர்கானிசம் யூஸ் ஆகுது. அதுதான் பாக்டீரியா, ஃபங்கை, லிச்சன்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஹெல்ப் இன் த பிரேக் டவுன் ஆஃப் ராக்ஸ். ஓகே, ஸோ த்ரூ த எப்படி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் சர்டன் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஆசிட்ஸ் அண்ட் சர்டன் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை நம்ம லிச்சன்ஸ்லேயே பார்த்தோம். தட் ஆல்கே அண்ட் ஃபங்கை, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கைலேருந்து ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஆசிட் வந்தோடனே சாயில் சர்ஃபேஸ் அப்படியே ராக் சர்ஃபேஸ் அப்படியே நொறுக்கி அந்த மேல் பகுதியில் வந்து சாயில் வர வச்சிரும். அதுக்கப்புறம் அதில் வந்து லிச்சன்ஸ் வளர ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். +1 இதெல்லாம் டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். மைண்டில் வச்சுட்டு கவனி. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் பயாலஜிக்கல் வெதரிங் takes place when organisms like bacteria, fungi, lichens and plants. 4 இருக்கா, ஏற்கனவே சொல்லியிருக்கோமா, டாட் போட்டோன்னா. ஸோ தட் plants help in the breakdown of rocks through the production of acids. ஸோ ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது அண்ட் சர்டன் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த ராக்கில் இருந்து சாயில் ஃபார்ம் ஆகுது த்ரூ த பயாலஜிக்கல் ஆர்கானிசம். ஓகே, ஸோ இதாண்டா வந்து சாயில் ஃபார்மேஷன். சாயில் ஃபார்மேஷன் அங்கே ஆரம்பிச்சோமா, அதுலேருந்து அப்படியே போட்டுக்கோ. திஸ் இஸ் a 3 mark question. ஓகே, ரைட். சாயிலுடைய ஃபார்மேஷன் பார்த்துருக்குறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் அடுத்ததில் பார்க்கலாமா? எஸ், சரி. நெக்ஸ்ட் ஒன் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன், சாயிலுடைய டைப்ஸ் தான். எஸ், ஸோ சாயில் டைப்ஸ் based on soil formation, that is a soil formation. Pedology study about soil. Pedogenesis means soil formation. Pedogenesis அப்படின்னா அர்த்தம் சாயில் ஃபார்மேஷன் அர்த்தம். சரியா? ஆனால் இந்த சாயில் வந்து டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக நம்ம 2 டைப்பாக சாயிலை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெசிடுவல் சாயில். என்ன சாயில் அது? முதல்ல வந்து ரெசிடுவல் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். சாயில் டைப்ஸ்லேருந்தே பார்த்துலாமே. ஸோ சாயில் டைப்ஸை ரெசிடுவல் சாயில், ஏற்கனவே இருக்கிற சாயில் அந்த பர்டிகுலர் பிளேஸ்லேயே இருக்கா, அந்த சாயிலை ரெசிடுவல் ரெசிடென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதில். ஸோ தீஸ் ஆர் சாயில்ஸ் ஃபார்ம்டு பை வெதரிங் அண்ட் பெடோஜெனிசிஸ் ஆஃப் த ராக். அந்த ராக்கிலேருந்து சாயில் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த சாயில் வந்து ரெசிடுவல் சாயில்னு சொல்லுவோம். சாயில்ஸ் ஃபார்ம்டு by weathering, soils formed by weathering and pedogenesis of the rock. Transported soil, ஈஸியாக நேம்லேயே நமக்கு வேர்டுலேயே மீனிங் இருக்குது. transported by various agencies. வேரியஸ் ஏஜென்சிஸ்னால் தட் காற்று அடிக்குது, உடனே மண் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்துடுதா. ஸோ லைக் தட். அதே மாதிரி வந்து நம்மளே மண் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் கொண்டு போய் கொட்டுறோமா. சரி, ஹெவி ஃப்ளட் வரும்போது என்ன செய்யும், தண்ணி வரும்போது மண் அடிச்சிட்டு வந்து சேருது. அதனால தான் இதை டிரான்ஸ்போர்ட்டட் சாயில்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, so soil types are based on soil formation. That soil types are divided into 2. One is residual soil, another one is a residual soil dual. அதனால தான் சொல்கிறது. Then another one is a transported soils. ஓகேவா? ரைட், சின்ன பாயிண்ட்ஸ் ஆண்டா ஈஸியாக புரியுது. சரியா? அடுத்து போ. இம்பார்ட்டண்ட் edaphic factors which affect vegetation are as follows. Important edaphic factors, அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே எத்தனை edaphic factors பார்க்குறோம்? 7 இருக்குது. சரியா? ஸோ ஒரு 7 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்படியே ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் சாயில் மாய்ஸ்சர். சின்ன பாயிண்ட் அழகாக. என்ன சாயில் மாய்ஸ்சர்னா மண்ணில் இருக்கிற ஈரப்பதம்னு சொல்கிறோம்ல அது. ஸோ பிளான்ஸ் அப்சர்வ் ரெயின் வாட்டர் அண்ட் மாய்ஸ்சர் டைரக்ட்லி ஃப்ரம் த ஏர். அதனால் பிளான்ட் வந்து ரெயின் வாட்டர் அப்சர்வ் பண்ணுது. அது மட்டும் இல்லை, மாய்ஸ்சரை டைரெக்டாக இதில் இருந்து ஏர் சர்ஃபேஸில் இருந்து ஏர்லேருந்து அந்த சர்ஃபேஸில் இருந்து வந்து கொட்டுது இல்லையா,
அந்த ஈரப்பதம் அதுலேருந்து கிடைக்கிறது. இதுதான் சாயில் மாய்ச்சர். இப்போ சாயில் மாய்ச்சர் கண்டிப்பாக வேணுமா? காற்றுல ஈரப்பதம் இருந்தால் தானே, சில்லுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் ரொம்ப ட்ரையாக இருந்தால் பிளான்ட் சீக்கிரமாக வாடி போயிடும் இல்லையா? அதுதான். another one is second one is soil water. Soil water is more important than, நமக்கு நல்லாவே தெரியும், soil water தான் more important than any other ecological factors. அது கிளைமேட்டிக்கல், எடாபிக், இல்லை டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் எதை எடுத்துட்டாலும் சரி, எல்லாத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன? வாட்டர் தான். அதனால் சாயில் வாட்டர் இஸ் அ more important than any other ecological factors affecting the distribution of plants. அதனால் water, soil water is more important than any other factors, ecological factors. So rain is the main source. நமக்கு நல்லா தெரியும் சாயில் வாட்டருக்கு மெயின் என்ன? ரெயின் தான். ஸோ ரெயின் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் சாயில் வாட்டர். அதில் வந்து நம்ம இன்னொரு பார்ட்டு சொல்ல போகிறோம், அடுத்த பேஜ் சொல்லலாம். கேப்லரி வாட்டர் ஹெல்ட் பிட்வீன் pore spaces of soil particles. Pore spaces of soil particles. இந்த சாயில் பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, ஒரு இந்த பிட்வீன் த இன்டர்செல்லார் ஸ்பேஸ்ன்ற மாதிரி இந்த இன்டர் சாயில் பார்ட்டிகல்ஸ், இந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் நடுவில் அப்படியே வந்து வாட்டர் ஸ்டோர் ஆகிருக்கும். மழை பெய்யும்போது தண்ணி கீழே போய் அந்த சாயிலில் சேர்ந்துருது இல்லையா, அந்த மாதிரி வருது. அதை தான் கேப்லரி வாட்டர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கேப்லரி வாட்டர் ஹெல்டு பிட்வீன் போர் ஸ்பேசஸ் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ். நீ என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணி பூரா முதல்ல சாயில் அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த சாயில் பார்ட்டிகல்ஸுக்கு நடுவில் இருக்கிற வாட்டரை அப்படியே வந்து பிளான்ட்டை த்ரூ த ரூட் ஏர்ஸ் வழியாக அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த வாட்டர் தான் கேப்லரி வாட்டர்னு சொல்கிறோம். அண்ட் ஆங்கிள்ஸ் பிட்வீன் தம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் அவைலபிள் டு பிளான்ட்ஸ் இல்லையா. ஸோ தட் போர் ஸ்பேசஸில் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் பிட்வீன், அந்த ஆங்கிள் between the most is the most important form of water available to plants. அப்போ வந்து அந்த சாயில் அந்த ரூட்டு ஸ்ப்ரெட் ஆகி போக போக அப்படியே மண்ணில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே வந்துடும், உறிஞ்சிக்கிட்டே வரும். அதை தான் சொல்கிறோம். ஸோ கேப்லரி வாட்டர். புரியுதா அது? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் சாயில் வாட்டர். சாயில் வாட்டரில் ஈஸியாக தான் இருக்க பாயிண்ட்ஸை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அடுத்தில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ சாயில் ரியாக்ஷன்ஸ். அது என்ன சாயில் ரியாக்ஷன்ஸ்னா, சாயில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு. அதனால் சாயில் மேபி அசிடிக் ஆர் அல்கலைன் ஆர் நியூட்ரல் இந்த ரியாக்ஷன். சாயில் வந்து நம்ம மண் இதில் வந்து தண்ணியோட இல்லை வந்து அசிடிக் கண்டிஷன், அல்கலைன் கண்டிஷன் இதோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும் சாயில் வாட்டர்னு, சாயிலுடைய ரியாக்ஷன்ஸ் தெரியும். அதில் வந்து அந்த சாயில் ரியாக்ட் பண்ணும்போது, சாயில் ரியாக்ட் பண்ணனா என்ன அர்த்தம்? சாயில் அப்படியே அந்த கம்போசிஷனாக டோட்டலாக மண் ஈரமாக அப்படியே அந்த தண்ணியோட கலந்துருக்கு இல்லையா, அந்த சாயில். அந்த சாயில் வந்து மேபி அசிடிக்காக இருக்கலாம், இல்லை அல்கலைனா, இல்லைனா நியூட்ரலாக இருக்கலாம். pH 7 இல்லைனா pH பிலோ pH 7 ஆர் எபோ pH 7 இருக்கலாம். இப்போ pH வேல்யூ ஆஃப் த சாயில் சொல்யூஷன் டிட்டர்மைன்ஸ் அவைலபிலிட்டி ஆஃப் பிளான்ட் நியூட்ரியன்ஸ். பிளான்ட் நியூட்ரியன்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எசென்ஷியல் எலமெண்ட்ஸ், நான் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, சாரி அசசரி எலமெண்ட்ஸுன்ட்டு. ஸோ அதை வச்சு சொல்லலாம். அதனால் இந்த எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கிறத வச்சு தான் சாயிலுடைய pH வேல்யூ வந்து நம்ம சொல்லலாம், டிட்டர்மைன் பண்ணலாம், தீர்மானிக்க முடியும். ஓகே, இது செகண்டு. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது? வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் என்ன 1 மார்க்கில் கேட்டிருப்போமா, புக் பேக்லேயே இருக்குது. த பெஸ்ட் pH ரேஞ்ச் ஆஃப் த சாயில் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் கிராப் பிளான்ட்ஸ் இஸ் 5.5 to 6.8. இந்த pH 5.5லேருந்து 6.8 பார்த்தீங்கன்னா அசிடிக் ரேஞ்சு. ஓகே, இந்த அசிடிக் ரேஞ்சில் தான் பிளான்ட் வந்து நல்லா வளரும். அதனால் இந்த சாயில் ரியாக்ஷன்ஸில் pH வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக ரோல் பண்ணுது. ஓகே, இதுதான் சாயில் ரியாக்ஷன்ஸுங்கிறோம். அப்போ அசிடிக், அல்கலைன் ஆர் நியூட்ரல் இந்த ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனை பொறுத்து சாயில் வந்து இந்த அசிடிக் சாயில், அல்கலைன், நியூட்ரல் சாயிலாக இருக்கும். சரியா, அசிடிக், அல்கலைன், நியூட்ரல் சாயில் இதை பொறுத்து தான் நமக்கு வந்து பிளான்ட்டுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஓகே, சரி. அப்போ pH வேல்யூ ஆஃப் த சாயில் சொல்யூஷன் டிட்டர்மைன்ஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் பிளான்ட் நியூட்ரியன். அந்த pH சொல்யூஷன் pH ஆஃப் த சாயில் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது பிளான்ட் நியூட்ரியன்ஸை பொறுத்து தான் பண்ணுது. ஸோ பெஸ்ட் pH ரேஞ்சு தெரியும், 5.5 to 6.8 pH. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாயில் நியூட்ரியன்ஸ். சாயில் நியூட்ரியன்ஸ்னு சொன்னீங்களே, +1 படிச்சிருக்கோம் சாயில் நியூட்ரியன்ஸ் எல்லாம். தட் இஸ் பிளான்ட் நியூட்ரியன்ஸ்னு. அதுதான் சாயில்லையும். Soil fertility and productivity is the ability of the soil to provide all essential plant nutrients such as minerals and organic nutrients in the form of ions. இப்போ சாயில் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன? மண்ணில் இருக்கிற சாப்பாடு அப்படின்னா என்ன அர்த்தமா? அந்த மண்ணில் சாயிலில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினரல்ஸ் அண்டு ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அயான்ஸ். இப்போ பிளான்ட் வந்து நீ எப்படி தண்ணி ஊற்றினாலும் என்ன மினரல்ஸ் கொடுத்தாலும் என்ன ஃபார்மில் தான் எடுத்துக்கும், நமக்கு தெரியும், அயானிக் ஃபார்மில் தான் எடுத்துக்கும். அப்போ அந்த அயான் கண்டென்ட் அதிகமாக இருந்தால், அதாவது ப்ராப்பர் அமௌண்ட்டில் இருந்தால்
அதை தான் சாயில் ஃபெர்டிலிட்டிங்கிறோம். அப்போ ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த இஸ் த எபிலிட்டி ஆஃப் த சாயில். அப்போ ப்ரொடக்டிவிட்டி சாயில் ஃபெர்டிலிட்டி நல்லா இருந்ததுன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக நல்லாயிருக்கும் இல்லையா, ஈல்டு நல்லாயிருக்கும். அந்த சாயில் டு ப்ரொவைட் ஆல் எசென்ஷியல் பிளான்ட் நியூட்ரியன்ட். அந்த ஆல் எசென்ஷியல் பிளான்ட் நியூட்ரியன்ஸை சாயில் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ப்ரொவைட் ஆல் எசென்ஷியல் பிளான்ட் நியூட்ரியன்ஸ் சச் ஆஸ் மினரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியாப்பா? ஸோ இதுதான் சாயில் நியூட்ரியன்ஸ், சாயில் ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் உற்பத்தி திறன் எவ்வளோ வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறோம்ல, அது இஸ் எபிலிட்டி ஆஃப் த சாயில் டு ப்ரொவைட் ஆல் எசென்ஷியல் பிளான்ட் நியூட்ரியன்ஸ் சச் ஆஸ் மினரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அயான்ஸ். அயான்ஸாக தான் பிளான்ட் எடுத்துக்கும். ஓகே, இதுதான் சாயில் நியூட்ரியன்ஸு. இப்போ என்னென்ன பார்த்துருக்குறோம்? சாயில் மாய்ச்சர், சாயில் வாட்டர், சாயிலுடைய ரியாக்ஷன், அதே போல் வந்து சாயில் நியூட்ரியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன்றுக்கு மேலே கொஞ்சம் டைம் பார்க்கலாம். ஓகே, ரைட். சாயில் டெம்பரேச்சர். ஸோ சாயில் டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ டைம் இருந்தது? 16 மினிட்ஸு. ஓகே, ஸோ சாயில் டெம்பரேச்சர். சாயில் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? சாயில் டெம்பரேச்சர் ஆஃப் ஆன் ஏரியா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். சாயிலில் மண்ணில் இருக்கிற சூடு இருக்கு இல்லையா, மண் மேலே வந்து சன்லைட் பட்ட உடனே வரக்கூடிய சூடு, அதான் டெம்பரேச்சர் இருக்கிறோம், அந்த ஹீட்டு. ஸோ சாயில் டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஏரியா plays an important role in determining geographical distribution of plants. பிளான்டோடைய geographical distribution, that is பிளேன்ஸில் பிளான்ட் இருக்கா, இல்லை ஹில்ஸில் இருக்கா, இல்லை வாட்டரில் இருக்கா, அதில் சலைன் கண்டிஷனில் இருக்கா, ஃப்ரெஷ் வாட்டர், இது எல்லாமே டிசைட் பண்ணுறது எது? அந்த சாயில் டெம்பரேச்சர் தான் டிசைட் பண்ணுது. ஏன் வெயில் வந்து அதிகமாச்சுன்னா நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும், அதே குறைஞ்சனாலும் கண்டிஷன், அதாவது ஆப்டிமம் டெம்பரேச்சர் தான் நமக்கு வேணும். ஸோ அதோட ரொம்ப லோ டெம்பரேச்சர்லேயும் ப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு போயிடும், ஹை டெம்பரேச்சரில் நம்ம மெல்ட்டிங் போயிடும். ஸோ ரெண்டுமே வந்து பிளான்ட்டுடைய லைஃபுக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டிஸ்டர்ப் ஆகும். சரியா? ஸோ சாயில் டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஏரியா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிட்டர்மைனிங் தி ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். பிளான்ட்டுடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன், அந்த பரவலை வந்து டிசைட் பண்ணுதான். லோ டெம்பரேச்சர், அதை தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, லோ டெம்பரேச்சர் ரெடியூசஸ் தி யூஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் சொல்யூட் அப்சார்ப்ஷன் பை ரூட்ஸு. பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற அந்த சொல்யூட்டை அப்சர்வ் பண்ணிக்கிறத ரொம்ப லோ டெம்பரேச்சராக இருந்தால் அப்படியே அந்த ப்ரீசிங் போய்டும் இல்லையா, அந்த ப்ரீசிங் போகும்போது அதை ரெடியூஸ் பண்ணி அந்த யூஸ் ஆஃப் வாட்டரை வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். அதனால் லோ டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது. ஹை டெம்பரேச்சர் இருக்கலாமா? ஹை டெம்பரேச்சர் தான் ரொம்ப ட்ரைனஸ் வந்துடும். அதனால தான் என்ன டெம்பரேச்சர் வேணும்னு கேட்டிருக்கிறோம், ஆப்டிமம் டெம்பரேச்சர். தென் 6th ஃபேக்டர். இந்த ரெண்டையும் முடிச்சுட்டு இந்த வீடியோ நிறுத்திடுவோம், செகண்ட் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ சாயில் அட்மாஸ்பியர். சாயிலில் மண்ணில் அதனுடைய அட்மாஸ்பியர் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ த ஸ்பேசஸ் லெஃப்ட் பிட்வீன் த சாயில் பார்ட்டிகல் இஸ் கால்டு போர் ஸ்பேசஸ். போர், அந்த சாயில் மண் துளைகள்னு சொல்கிறோம்ல, எதை வச்சு சொல்கிறோம் அதை? த ஸ்பேசஸ் பிட்வீன் த சாயில் பார்ட்டிகல், இந்த மண்ணில் வந்து இருக்கக்கூடிய அந்த துகள்கள் சொல்கிறோம்ல, முன்னே காமிச்சினேன், இதுக்கு இடையில் இருக்கிற ஸ்பேஸ் தான் கால்டு போர் ஸ்பேசஸ் விச் கண்டெய்ன்ஸ் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. அதில் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே இருக்குது. ஸோ பிளான்ட் நமக்கு தெரியும், சாயில் வந்து இதில் வந்து ரூட்டு ரெஸ்பயர் பண்ணுது, அதே மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்லாம் ரெஸ்பயர் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும். ஏன்னா எல்லா மைக்ரோ ஆர்கானிசமும் நமக்கு ஏரோபிக் கிடையாது, எல்லாமே அனரோபிக்கும் கிடையாது, அதனால் ரெண்டுமே வேணும். ஓகே, ஸோ சாயில் அட்மாஸ்பியர், திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். தட் இஸ் அ சாயில் அட்மாஸ்பியர் மீன்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபேக்டர், தட் இஸ் த சாயிலில் இருக்கிற ஃபேக்டரில் லாஸ்ட் ஃபேக்டர் இம்பார்ட்டன்ட், த எடாஃபிக் ஃபேக்டர் எது? சாயில் ஆர்கானிசம். தெரியும் நமக்கு, மெனி ஆர்கானிசம்ஸ் எக்ஸிஸ்டிங், நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்கானிசம் தட் ஃப்ரெண்ட்ஸ் டு த ஃபார்மர், அது பூரா ஏற்கனவே தெரியும். மெனி ஆர்கானிசம்ஸ் which existing in the soil like bacteria, fungi, algae, protozoans, nematodes, insects, earthworms, etc. are called soil organism. மண்ணில் என்னென்ன ஆர்கானிசம் இருக்கோ அது பூரத்தையும் சேர்த்து சாயில் ஆர்கானிசம் சொல்லுவோம். ஓகேவா? ரைட். ஸோ சாயில் ஆர்கானிசம் மீன்ஸ் மெனி ஆர்கானிசம் எக்ஸிஸ்டிங் இன் த சாயில் லைக் பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, எல்லாம் தாண்டா. பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, ப்ரோட்டோசோவான்ஸ், நெமட்டோட்ஸு, இன்செக்ட்ஸ், இம்பார்ட்டண்ட்டாக எர்த்வாம். ஏன்னா எர்த்வாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டு த ஃபார்மர், ஸோ ஆர் கால்டு சாயில் ஆர்கானிசம் சொல்கிறோம். சரியா? ஸோ இதுதான் அந்த 7 ஃபேக்டர்ஸ் ஆஃப் த சாயில்னு சொல்கிறோம். கிளியர்? ரைட். ஸோ அதனால் சாயில் பற்றி இப்போ படித்தோம், எடாஃபிக் ஃபேக்டர், சாயில் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்ப்போம், சாயிலுடைய ப்ரொஃபைல் என்ன, சாயிலை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது, அதை படிக்கலாம். சரியா? ஸோ தட் சாயில் ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம். ஸோ 7 ஃபேக்டர்ஸில் ஒன்ஸ் அகெயின் சாயில் மாய்ச்சர், சாயில் வாட்டர், சாயில் ரியாக்ஷன்ஸ்
அதே மாதிரி வந்து சாயில் நியூட்ரியன்ஸு, தென் சாயில் டெம்பரேச்சர், சாயில் அட்மாஸ்பியர் அண்ட் சாயில் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? ரைட். இந்த வீடியோவை இதோட நிறுத்தி வைப்போம். நெக்ஸ்ட் வந்து